ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அத்தியாயம் 3. அதியன் எழுந்து வரவும் யாலி அறை உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவள் முகம் பார்த்துவிட்டு வெளியே சென்றான் அவன். யாலி முகம் கழுவி உடைமாற்றி வர மதிய விருந்து. அதியன் மறுக்க மறுக்க உபசரித்து அவனின் வயிறை நிறைத்து விட்டனர். யாலியின் அம்மா பிரபா மருமகனை நல்ல முறையில் கவனித்து கொண்டார். ஆனால் யாலிக்குதான் அவன் மேல் ஏதோ கோபம். உண்டுவிட்டு அவன் வேலை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். கொஞ்ச நேரத்தில் பெண்களும் வேலை முடித்து வர அனைவரும் அவனோடு பேசாமற சிரிப்பு சத்தம் சிதற பேசிக்கொண்டிருந்தான். யாலி அவனை பார்த்து முறைத்துவிட்டு அறை சென்று விட்டாள். அவள் தூங்கி எழுந்து வர பிராங்க் வீடியோ பார்த்து வீடே சிரித்து கொண்டிருந்தது. நடுவில் அதியன் அமர்ந்திருக்க அவளின் குடும்பமே அவனை சுற்றி அமர்ந்திருந்தது. யாலியின் அத்தை பெண் மற்றும் அவளின் தோழியான திவ்யதர்ஷினி சாயாலி அருகில் வந்தாள். என்னவோ சொன்னியே ப்ரோ, செம்ம ஜாலி கேரக்டர் தெரியுமா? எல்லாருக்கும் சிரிச்சு வயிறு வலியே வந்துடும் போல. நீ தான் தப்பா புரிஞ்சிருக்க. ஒரு நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள என்னடி அவசரம்? அப்படி அதெல்லாம் பொறுமையா நடக்கட்டும், விடு. திவ்யா அறிவுரை சொல்ல, அந்த ஜாலி மேன் என்கிட்ட மட்டும் எதுக்கு கல்ல மூஞ்சியை காட்டினாரு? யாலி கேட்க, அத இன்னைக்கு ராத்திரி பேசு, எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லாத, சரியா? அவர் உன் புருஷன், சும்மா அவரை குறை சொல்லி விட்டு கொடுக்கறது நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்வேன். திவ்யா சொல்ல, சரி சரி என சமாதானமாகி இருந்தாள். அதியின் அலைபேசி அடிக்க அதை எடுக்க அறை உள்ளே அதி வந்தான். அவன் அம்மா தான் அழைத்திருந்தார். அவரிடம் பேசிவிட்டு வைக்க யாலியும் அறை உள்ளே எதையோ எடுக்க வந்தாள். என்ன மூஞ்சியை காலிலேருந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? அதியன் சீண்ட. ஒன்றும் இல்லையே. யாலி சமாளிக்க, அட இங்கே வா, என்ன விஷயம்னு சொல்லு. இன்னும் முகம் சோகமாக தான் இருக்கு. அதி அவளின் கைப்பிடிக்க, காலையில் ஏன் எனக்கு உதவி பண்ணல? எதுக்கு அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு செம அப்செட். ஓ அதுவா, நானே அப்போ அப்செட் தான். முழுசாக கேளு, அப்போ தான் உனக்கு புரியும். சொன்னவன் காலையில் நடந்ததை சொல்ல யாலி சிரித்து விட்டாள். மறந்தும் சுபாஷ் கூட பேசாத, உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி தந்துடுவான். சொன்ன அதி தலையை உலுக்கி கொள்ள யாலி இன்னும் சிரிக்க அதியன் அவளை பக்கம் இழுத்தான். அதுக்காக புடவை மடிப்பு பிடிப்பேன்னு நினைக்காத, அது நீ தான் பழகணும். அதீ சொல்ல, தெரியும், அவங்கள பற்றி இப்போதான் புரியுது, நீங்கள் ஒரு செல்ஃபிஷ். சாயாலி முறுக்கி கொள்ள அதி அவளையே பார்த்திருந்தான். அதற்குள் யாலியை அவளின் அம்மா அழைக்க எழுந்து சென்று விட்டாள். மாலை காஃபி குடித்துவிட்டு அதியன் மாடியில் ஆண்களுடன் அரட்டையடித்து கொண்டிருக்க அவளின் அப்பா சசிதரன் பக்கத்தில் அவன் அமர்ந்து இருப்பதையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வீட்டில் அனைவரையும் கவர்ந்திருந்தான். இரவு அவன் அறை வர யாலி படுத்து மொபைல் பார்த்து கொண்டு இருந்தாள். ஓய், யார் பி செல்ஃபிஷ்? அப்படி உன்னை நான் என்ன பண்ணிட்டேன்? அதி கேட்க, ஆமாம், எல்லாம் உங்கள் இஷ்டம் போல தான் நடக்கணும் இல்லை? நேற்று என் விருப்பம் என்னன்னு கேட்டீங்க. காலையில் உங்களுக்கு பசி, அதுக்கு எனக்கு திட்டு. இதுக்கு பேர் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது சரி. ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா? உடனே மேடம் அப்படிதான் சொல்லி நம்பிட்டீங்க? அதி கிண்டலாக கேட்க, ஆமாம் உண்மைதானே? யாலி திருப்பி கேட்க, சும்மாவே உனக்கு கற்பனை சக்தி அதிகம், இதில் உன் தோழி கூட்டம் வேற. இங்கே வா, உனக்கு ஒரு டெமோ காட்டுறேன். யாலி பக்கம் வந்து அமர அவன் அலைபேசி எடுத்து அவன் நண்பர்களின் புகைப்படம் காட்டினான். இந்த 3 idiots தான் என்னோட நட்புகள். ஒருத்தன் சர்வன், அவன் பக்கத்தில் ராகவ், நான் சுபாஷ். நாங்கள் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிரைம் பார்ட்னர்ஸ். இவங்களுக்கு தெரியாத என்னோட ரகசியமே இல்லை. கால் பண்ணுறேன், அமைதியாக இரு. சொல்லிவிட்டு அதியன் அனைவருக்கும் அழைத்து கான்ஃபரன்ஸ் கால் செய்திருந்தான். ஏண்டா கல்யாணத்துக்கு வரல? சுபாஷ் மட்டும்தான் இருக்கான். உங்கள் 2 பேரையும் கொல்ல போகிறேன் பாரு. கல்யாணம் மயிருன்னு சொல்லிட்டு பல்ல கட்டிட்டு என்கிட்ட வந்தால் செருப்பால் அடிப்பேன். மச்சி வேலைடா, மேனேஜர் நான் லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் பார்ப்போன்னு தானே சொன்னேன், வரேன்னு உறுதியாக சொல்லவே இல்லையே. சர்வா கேட்க, மச்சி சர்வா, இந்த அருள் பொண்டாட்டி கூட சண்டை போட்டான்டா. சுபாஷ் சொல்ல, சண்டையா? என்னடா ஆச்சு? ராகவ் கேட்க, சுபாஷ் மறுவீடு முடிட்டோம், உன்னை வந்து என்ன பண்ணுறேன் பாரு. இவன் வேற உயிரை வாங்குறான். டேய், ஒரு சண்டையும் இல்லை. அதி கூற, சரி விடு. டேய் அருள், நான் சொன்னேன் இல்லை, அதான் காரணம். ப்ராஜெக்ட் கழுத்தை அறுக்குது, நிறைய கமிட்மெண்ட், புரிஞ்சுக்க. ராகவ் சொல்ல, சரி எதுக்கு இப்போ கூப்பிட்ட? கல்யாணத்துக்கு ஏன் வரலன்னு கேட்கதானா? சர்வா கேட்க, நேற்று ஒன்றுமே நடக்கலடா, என்னால் முடியல. அதியன் சொல்ல, பரதேசி பண்ணாட, இதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவியா?
நேற்று இல்லைனா இன்னைக்கு, இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, மூடிட்டு ஃபோனை வை. ராகவ் திட்டிவிட்டு அழைப்பில் இருந்து சென்றிருந்தான். மச்சி, சண்டை விட்டு சமாதானம் பண்ணுடா, உன் மேலே தான் தப்பு, சுபாஷ் சொல்ல, இங்கே யாலி வாய் மூடி சிரித்து கொண்டிருந்தாள். எப்பா சாமி, நீ எங்களுக்கு சண்டை தான் முடிவே பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தயக்கம், அதி கூற. சுற்றி நின்றுட்டு கிளாஸ் எடுத்தானுங்க, மண்டையை அப்போ ஆட்டிகிட்டு இருந்த தானே, ஓவராக கேட்டா இப்படி தான் ஆகும், சுபாஷ் வாரி விட. டே, ராகவ் சொன்னது தான், பதறாத, அமைதியா இரு, கோ வித் த ஃப்ளோ. சர்வா அறிவுரை சொல்ல அனைவரும் அழைப்பை முடித்திருந்தனர். அதி இப்போது கேள்வியாக யாலியை பார்க்க, என்ன, எதுக்கு இந்த பார்வை? யாலி கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்க தானே, ஒருத்தன் உன்னை குறை சொன்னானா? இல்லை தானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்க? அதி கேட்க யாலி விழித்தாள். ஒருத்தரை ஒரு நாள் ராத்திரியில் நடந்த விஷயத்தை வச்சு கணிக்க முடியுமா? யாரை பற்றியும் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, சரியா? எல்லா குட்டி வாண்டுங்களும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுறீங்கல்ல? இதெல்லாம் விடு. காலையில் அவ்வளோ டென்ஷனில் கூட உன்னை செல்லமாக சாலின்னு கூப்பிட்டேன், கவனிச்சியா? யாலி இல்லை என்று தலையாட்ட, உனக்கு உன் விருப்பமும் உன் எண்ணமுமே முக்கியம் இல்லை, என்னெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் நான் உன்னையும் என்னையும் தான் யோசிக்கிறேன், நிறைய கனவோடு இருக்கேன், புரியுதா? யாலி அவன் கண்ணை பார்த்து கொண்டே புரிகிறது என தலையசிக்க அவன் இதழ் விரிந்து புன்னகை மலர்ந்தது. அதி எழுந்து எங்கோ கிளம்ப யாலி அவனை பார்த்து, எங்க போறீங்க மொழி? யாலி கேட்க சட்டென மனைவியை திரும்பி பார்த்திருந்தான். இந்த பேரும் நல்லா தான் இருக்கு, இதுவரை யாரும் என்னை இப்படி கூப்பிட்டதில்லை. நான் மெடிக்கல் ஷாப் போகிறேன். எதுக்கு? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? ஹாஸ்பிட்டல் போவோமா? யாலி கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி இத்தனை ஃபீல் பண்ணும்போது சும்மா இருக்கலாமா? கட்டில் போருக்கு நான் தயார், போய் பாதுகாப்பு கவசம் வாங்கிட்டு வரேன். அதி சொல்ல, சி ஒன்றும் வேண்டாம். அட, 10 மார்க் கேள்விக்கு பதில் சொல்வேன்னு சொன்ன, இப்போ என்ன கூச்சம்? ஒன்றும் வேண்டாம், நான் காத்திருப்பேன், இனி இப்படி பேச மாட்டேன், சாரி. யாலி சொல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சாலி, நான் தள்ளி இருப்போம்னு சொல்ல காரணமே எதையும் அவசரமாக செய்துட்டு பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம் தான். உன்னை ஒதுக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கேன்? பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு அடக்கமாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதி கேட்கவும் யாலி அவன் கன்னத்தில் முத்தம் வைக்க அதி அவள் பக்கம் வந்து படுத்து கொண்டான். இருவரும் மௌனமாக இருக்க அதி முத்தம் வைத்தான் அவள் கன்னத்தில். இருவரும் அதன் பின் முத்தத்தை பரிமாறி கதை பேசி உறங்கியிருந்தனர். மறுவீடு இனிதாய் முடிந்திருந்தது. அதன் பின் ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருந்தவன் அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி விட்டான். அவனின் வேலை நேரம் முதல் நாள் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்து வந்த நாட்களில் அவளை ஏதோ செய்தது. மாலை 6 மணிக்கு வேலைக்கு சென்றுவிட்டு காலையில் 8 மணிக்கு தான் இல்லம் வருவான். குளித்து உணவு உண்டு படுத்தான் என்றால் எழுந்து வர மாலை 3 அல்லது 4 மணி ஆகிவிடும். அதன் பின் கொஞ்சம் பேசி மீண்டும் குளித்துவிட்டு வேலைக்கு சென்றால் மீண்டும் அடுத்த நாள் காலை தான் பார்க்க முடியும். இதனிடையில் யாலிக்கும் லீவு முடிந்திருக்க வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள். அதன் பின் அவனை பார்ப்பது என்பதே பெரும் பாக்கியம் என்பது போல் ஆனது. வெறும் குறுஞ்செய்தி பேச்சுக்கள், அலைபேசி அழைப்புகள் என்று போக ஒரு வார பிரிவே ஏதோ பல மாதம் போல அவளை உணர செய்திருந்தது. மாமியார் மாமனார் உடனிருந்தும் சொல்ல முடியாத ஒரு வெறுமை. அவள் என்ன உடை அணிந்து செல்கிறாள் என்பதிலிருந்து அவள் உண்ணும் உணவு கூட வாட்ஸ்அப் செய்தியில்தான் அறிந்து கொண்டான். இப்படி தனியே அலைபேசியில் குடும்பம் நடத்த எதற்கு இவனுக்கு திருமணம்? அவள் கண்ட கனவு எல்லாம் கண்முன்னே வந்து போனது. எதையோ இழந்து விட்டோம், ஏதோ அவள் வாழ்வில் இல்லை என்று தோன்ற அழுகை வந்தது. அந்த அழுகைக்கு ஆறுதல் சொல்லக்கூட அருகில் அவன் இல்லை. அத்தியாயம் 3 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.